அது என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்பதற்காக இன்றைக்கு மக்கள் பின்னாடி போய்கொண்டே வழிகட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். என்ன காரணம் இதற்கு? இந்த பக்கம் பார்த்தால் வளர்த்தால் குடுமி, இந்த பக்கம் பார்த்தால் அடித்தால் மொட்டை. இப்படிதானே, வளர்த்தா குடுமி, அடிச்சா மொட்டை. இப்படித்தான் இன்றைக்கு மக்களுடைய சூழ்நிலைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? ஒரே ஒரு காரணம் தான். இந்த மக்களாக இருந்தாலும் சரி, இந்த பக்கம் இருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். எப்படி? வஇதா கீல லஹும் இத்தபிஉ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், காலு அவர்கள் சொல்லுகிறார்கள், பல் நத்தபிஉ மா அல்ஃபைனா அலைஹி ஆபாஅனா, இல்லை, எங்களுடைய மூதாதையர்கள் எதில் இருந்தார்களோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம். என்ன? இந்த பக்கம் இருக்கிறவர்கள் மூதாதையர்கள் என்று சொல்கிறார்கள், இங்க இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய முல்லாக்கள் என்று சொல்கிறார்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். அவ்வளவு. ஆக மொத்தம் மா அன்ஸலல்லாஹ், எதை அல்லாஹ் பொக்கிஷமாக, எதை அல்லாஹ் அற்புதமாக, எதை அல்லாஹ் நம்முடைய ஆயுளின் ஒரு அம்சமாக தந்திருக்கிறானோ அந்த வஹிக்கு மாற்றமாக சகோதரர்களே எதை பின்பற்றினாலும் அவர்கள் வழிகேட்டிற்குத்தான் போவார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். வஇதா கீல லஹும் இத்தபிஉ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், காலு அவர்கள் சொல்லுகிறார்கள், பல் நத்தபிஉ மா அல்ஃபைனா அலைஹி ஆபாஅனா, எங்களுடைய மூதாதையர்களை எதில் நாங்கள் கண்டெடுத்தோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம். அப்போது அல்லாஹ் கேட்கிறான், அவலவ் கான ஆபாவுஹும் லா யாகிலூன ஷைஅன் வலா யஹ்ததூன், அவர்களுடைய மூதாதையர்கள் எதையுமே விளங்காமலும் நேர்வழியில் இல்லாமல் இருந்தாலுமா? இங்கே பாருங்கள், அல்லாஹ் இரண்டு விஷயத்தை சொல்லுகிறான். ஒன்று, விளங்காதவர்கள். இல்லை, எங்களுக்கு நிறைய அறிவு இருக்கிறது, யார் சொன்னா எங்களுக்கு விளங்காத? நாங்க தான் தத்துவமா பேசுறோம், நாங்க தான் லாஜிக்காக பேசுறோம். அடுத்த வார்த்தை கவனிங்க, லா யஹ்ததூன், அவர்கள் ஹிதாயத்தில் இல்லாமல் இருந்தாலுமா? இரண்டு விஷயமும் சரியாக இருக்க வேண்டும். யாரை நாம் பின்பற்றுகிறோமோ, யாருடைய அசரை, யாருடைய அடிச்சுவடை பின்பற்ற வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமோ, யாருடைய வழிமுறையையும் தெளிமுறையையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமோ, அவர்கள் யாக்கிலூன், அல்லாவும் அல்லாவின் தூதரும் எதை சொன்னார்களோ அதை முதலில் விளங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அதை புரிந்து உணர்ந்து தெளிந்து தெரிந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து யஹ்ததூன், அவர்கள் நேர் வழியில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தன்னுடைய மன இச்சைப்படி மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. தன்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்பட்ட விதத்தில் மார்க்கத்தின் பொக்கிஷமான மூலாதாரங்களை வளைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. தன்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்காத, தன்னுடைய சிற்றறிவுக்கு ஒத்து போகாத ஒரே காரணத்திற்காக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதை தூர எறிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த விஷமத்தனமான கொள்கையில் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. இப்படித்தானங்க நடக்குது. யோசித்து பாருங்கள், மக்களின் நிலைகள் எப்படி இருக்கிறது. யோசித்து பாருங்கள், மக்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது. இப்படி ஒருவரை, ஒரு மனிதரை புனிதராக்கி அவருக்கு நீங்கள் தர்காவை கட்டி வருடா வருடம் இப்படி திருவிழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களே, ஏன் இப்படி ஒரு திருவிழா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்கிற கேள்வி எத்தனை முறை இந்த ஊர்களில் கேட்கப்பட்டிருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பு அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு இப்படியெல்லாம் தர்காக்களை அமைத்து வருடா வருடம் ஒரு விழாவை ஏன் ரசூலுல்லாஹ் கொண்டாடவில்லை என்கிற கேள்வி எத்தனை கோடி முறை இவர்களிடத்தில் கேட்கப்பட்டிருக்கும்? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியில் நின்று இந்த மார்க்கத்தை ஏற்று, இந்த மார்க்கத்திற்காக எல்லாவற்றையும் துறந்து எல்லாவற்றையும் இழந்து, இந்த மார்க்கம் தான் எங்களுடைய ஒரே சொத்து என்று சொல்லி இந்த உலகத்தில் அவர்களுடைய இன்னுயிரை கூட நீத்தார்களே, அவர்களுக்கெல்லாம் தர்காக்கள் இல்லை என்று எத்தனை முறை கேட்கப்பட்டிருக்கும்? நாற்பெரும் இமாம்கள் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை தான் ஏற்றுக்கொள்வோம் என்று அடம்பிடிக்கிறீர்களே, அந்த வழியிலும் வந்து அடந்த 4 இமாம்களுக்கு தர்கா இருக்கிறதா, அந்த 4 இமாம்களுக்கு கந்தூரி இருக்கிறதா என்கிற கேள்வி எத்தனை ஆயிரம் முறை கேட்கப்பட்டிருக்கும்? நோ, இல்ல. இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர்களிடத்தில் பதிலும் இல்லை. இந்த கேள்விகளை எல்லாம் அவர்கள் உள்வாங்கக்கூடிய மனநிலையிலும் இல்லை. ஏன்? தெளிவாக சொல்லிவிட்டார்கள், நத்தபிஉ, நாங்கள் பின்பற்றுவோம், மா அல்ஃபைனா அலைஹி ஆபாஅனா, உங்களுடைய மூதாதையர்கள் எப்படி எதிலே இருந்தார்களோ அதிலேயே தான் நாங்கள் இருப்போம். சரி, இந்த பக்கம் இருக்கக்கூடிய வழிகேடர்கள், நவீன தௌஹீத்வாதிகள் என்று அழைக்கப்பட்டு ஹதீஸ்களை அன்றாட மறுத்து கொண்டிருப்பவர்களிடத்தில் எத்தனை முறை கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும்? இன்றைக்கு ஒரு சஹீஹான ஹதீஸாக இருந்தாலும் அது அறிவுக்கு முரண்படுகிறது, குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று சொல்லுகிறீர்களே, இதே அளவுகோலை வைத்து இதற்கு முன் வாழ்ந்தவர்கள் மறுத்தார்களே, அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதே அளவுகோலை வைத்து இனி அடுத்து வரக்கூடிய யாராவது என்னுடைய அறிவுக்கு இது முரண்படுகிறது என்று சொன்னால் அதையும் தூக்கி போட்டு விட முடியுமா?
இதுவரைக்கும் குர்ஆனுக்கும் பகுத்தறிவுக்கும் முரண்படக்கூடிய ஹதீஸ்களின் பட்டியல் எத்தனை உங்களால் தந்துவிட முடியுமா? சரி, அறிவுக்கும் பகுத்தறிவுக்கும் அல்லது நடைமுறைக்கும் திருக்குர்ஆனுக்கும் முரண்படக்கூடிய நிலையில் உள்ள இந்த ஹதீஸ் சஹீஹ்கள், இந்த ஹதீஸ்கள் எப்படி ஹதீஸ்களாக உள்ளே வந்தது? அதற்கு பதில் சொல்ல முடியுமா? இதுக்கு நிச்சயமாக இவர்களால் கியாமத் நாள் வரைக்கும் பதில் சொல்ல முடியாது. ஆனாலும் அவர்கள் பிடிவாதத்தோடு இருக்கிறார்கள். காரணம், இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்கிறான். இந்த மக்களுடைய மனநிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி படம் பிடித்து காட்டுகிறான். எப்படி அவர்கள் தங்களுடைய மதகுருமார்களையும் அவர்கள் தங்களுடைய பாதிரியார்களையும் கடவுளர்களாக எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். எப்படி இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ். அவர்கள் தங்களுடைய மதகுருமார்களையும் பாதிரியார்களையும் கடவுளர்களாக எடுத்துக்கொண்டார்கள். உடனே இந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதி இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னிலையில் ஓதி காட்டிய போது சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னா லஸ்னா நஅபுதுஹும், நாங்கள் அவர்களை வணங்குவதில்லையே அல்லாஹ்வின் தூதரே, அவர்களிடத்தில் நாங்கள் பிரார்த்தனைகள் செய்வதில்லையே அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்விற்கு செய்கின்ற வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்விற்கு மட்டும்தானே செய்து கொண்டிருக்கிறோம், எங்கள் பாதிரிமார்களுக்கோ எங்கள் மதகுருமார்களுக்கோ நாங்கள் செய்யவில்லையே என்று அறிவார்ந்த முறையில் சொன்னபோது அதற்கு அற்புதமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் ஹலாலாக்கியதை அவர்கள் ஹராமாக்கவில்லையா? ஃபதுஹர்ரிமூனஹு, நீங்களும் அதை ஹராமாக்குகிறீர்களே. சஹீஹ் ஹதீஸ் என்று இஜ்மாஉல் உம்மா, ஒட்டுமொத்த உம்மாவும் அங்கீகரித்திருக்கிற ஒரு விஷயத்தை இல்லை என்று அவர் தலைவர் சொன்னபோது உடனே நீங்களும் இல்லை என்று சொல்லுகிறீர்களே. ஒட்டுமொத்த உம்மாவும் இதுவரைக்கும் ஜக்காத் வருடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட போதும் இடையில் வந்த இவர்களுடைய சிந்தனை, வேண்டாம், ஆயுளில் ஒரு முறை கொடுத்தால் போதும் என்று சொன்னவுடன் அதை ஆய்வே பண்ணாமல் அத்தனை பேரும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்களே. இது இதற்கு ஒப்பாக இல்லையா? 1400 ஆண்டுகளாக திருமறை குர்ஆன் இறக்கப்பட்டபடியே பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று ஒட்டுமொத்த உம்மாவும் நம்பிக்கை கொண்டிருக்கிற போது, இல்லை, இந்த குர்ஆனில் எழுத்து பிழைகள் இருக்கிறது, இந்த குர்ஆனில் ரைட்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னபோது அதை அப்படியே ஆமோதிக்கிறார்களே. இது இதற்கு ஒப்பாக இல்லையா? யார் சொன்ன குர்ஆனில் எழுத்து பிழைகள் என்று? யார் குர்ஆனில் எழுத்து பிழைகளோடு தான் அல்லாஹ் பாதுகாத்து கொடுப்பானா? பாதுகாக்கப்பட்ட ஒரு விஷயத்திலே பிழைகள் இருந்தால் அது பாதுகாக்கப்பட்ட அம்சமாக இருக்க முடியுமா? உலமாக்கள் என்ன விளக்கம் சொன்னார்கள் என்று ஏன் நீங்கள் பார்க்க மறுக்கிறீர்கள்? இது குறித்த சர்ச்சைகள் கிளம்பும் போது அதற்கு உலமாக்கள் என்ன விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று ஏன் பார்க்க மறுக்கிறீர்கள்? ஒரே ஒரு வரிதான் சகோதரர்கள் இதற்கு பதில். ரொம்ப சிம்பிள். எப்படி இன்றைக்கு எதை அரபு மொழியின் இலக்கணமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோமோ, அரபு மொழியின் ஓதக்கூடிய முறைகள் என்றும் எழுதக்கூடிய முறைகள் என்றும் எதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோமோ இதெல்லாம் திருக்குர்ஆன் அருளப்பட்டதற்கு பிறகு உருவாக்கப்பட்ட சட்டங்கள். திருமறை குர்ஆன் என்பது 7 மொழிகளில் 7 முறைகளில் அருளப்பட்டது. தவறு என்று நாம் சொல்ல முடியும். அந்த காலத்தில் அந்த நடைமுறைகளில் எழுதப்பட்டிருந்தது, அந்த எழுத்து முறையை அப்படியே வைத்திருந்தார்கள். அது இன்றும் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். தமிழ் மொழியிலேயே கூட ஒரு சில மொழிகளை, ஒரு சில வார்த்தைகளை, ஒரு சில எழுத்துக்களை மாற்றி மாற்றி எழுதுகிறோமா இல்லையா? 50 வருடத்திற்கு முன்பு பட்டதாரி ஒருவர் இங்கே இருந்தால் அவரும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பட்டதாரியும் அவர் தமிழ் ஆசிரியராகவே கூட இருந்து விட்டு போகட்டும், இருவருடைய எழுத்து முறைக்கு வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா என்று பாருங்கள். சிம்பிளான விஷயம். ஆனால் பட்டி தொட்டி எல்லாம் போய் திருக்குர்ஆனில் எழுத்து பிழைகள் இருக்கிறது. திருக்குர்ஆனில் எழுத்து, இது குர்ஆனுடைய ஒரு கண்ணியத்திற்கு, குர்ஆனுடைய ஒரு மகத்துவத்திற்கு இழுக்காக ஏற்படுத்துகிறோம் என்கிற ஒரு கூச்ச உணர்வு, தயக்க உணர்வு கூட இல்லாமல் அதை அப்படியே ஆமோதிக்கிறார்கள் என்றால் இந்த மக்கள் வழிகேட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? வருடம் ஜக்காத்து கொடுப்பது இஸ்லாத்தில் உள்ள ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு முர்த்ததானவர்களுடைய பட்டியலை வரலாற்று ஆசிரியர்கள் தெளிவுபடுத்துகிற போது எப்படி சொன்னார்கள்? முர்த்ததானவர்கள், மார்க்கத்தை விட்டு விலகி போனவர்களுடைய பட்டியலை சொல்லும்போது எப்படி சொன்னார்கள்? பொய்யான போலியான நபியை நம்பிக்கை கொண்டு சில பேர் முர்த்ததானார்கள். இன்னொரு கூட்டம் எப்படி தெரியுமா? ஜக்காத் நாங்கள் தந்து கொண்டிருந்தோம், இனி தரமாட்டோம் என்று சொல்லி வழிகட்டார்கள். அப்போதுதான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மிக தெளிவாக சொன்னார்கள், யார் தொழுகைக்கும் ஜக்காத்துக்கும் இடையில் வேறுபாட்டை காட்டுகிறானோ அவனிடத்திலே நான் போர் பிரகடனம் செய்கிறேன் என்று சொன்னார்கள். இதை விடவா ஒரு உதாரணம் வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ தோழர்களை ஜக்காத்தை வசூலிப்பதற்காக அனுப்பினார்களே, அனுப்பும் போது என்ன உபதேசங்களை செய்தார்கள்?
குறிப்பாக முஆத் இப்னு ஜபலை அனுப்பும்போது என்ன உபதேசம் செய்தார்கள்? முஆத் இத்தகில்லாஹ ஹைசுமா குன்ட், எங்கிருந்தாலும் நீ அல்லாஹ்வை பயந்து கொள். முஆத் ஜகாத்தை வசூலிக்கும் போது அல்லாஹ்வை நீ பயந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய விருப்பமான பொருட்களை மட்டுமே நீ எடுக்காதே, நடுநிலையான பொருட்களை எடு, அவர்களுக்கு சங்கடத்தை தராதே என்றெல்லாம் உபதேசம் செய்த ரசூலுல்லாஹ் முஆத் சென்ற வருடம் அவர்கள் ஜகாத்து கொடுத்திருந்தார், அவர்களிடம் நீ மீண்டும் வாங்காதே என்றல்லவா சொல்லி இருக்க வேண்டும். யார்கிட்டயாவது சொன்னாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு ஜகாத்தை வசூலிக்கப்படவில்லையா? ஜகாத்தை வசூலிக்க சென்றவரிடத்தில் எல்லாம் சென்ற வருடம் நீங்கள் இந்த பொருளுக்கு ஜகாத்து கொடுத்திருந்தால் மீண்டும் தர வேண்டாம் என்றல்லவா சொல்லி இருக்க வேண்டும். இஜ்மாவுல் உம்மா, ஒட்டுமொத்த உம்மாவும் ஏகோபித்த முறையில் ஒப்புக்கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை கூட ஆய்வுக்கு ஒத்து வரவில்லை, அறிவுக்கு ஒத்து வரவில்லை என்று சொன்னவுடன் அப்படியே சமுதாயம் கண்மூடித்தனமாக பின்பற்றி போய் கொண்டிருக்கிறது. அதுவும் சின்ன கூட்டம் அல்ல சகோதரா, ஒரு சின்ன எண்ணிக்கையில் உள்ள கூட்டம் அல்ல. தமிழக சட்டமன்றத்தில் தமிழகத்தின் முதல்வரே அவர்களுடைய மக்கள் செல்வாக்கை சொல்லக்கூடிய அளவிற்கெல்லாம் அபரிமிதமான செல்வாக்கு அந்த இயக்கத்திற்கு கொடுத்திருக்கிறார். அவர்கள் அழிய வேண்டும் என்றோ அவர்கள் ஒழிய வேண்டும் என்றோ நிச்சயமாக எண்ணுபவர்கள் அல்ல நாங்கள். அவர்கள் திருந்தி வர வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள். இந்த ஃப்ளட்டுடைய நேரத்தில், இந்த மழை வெள்ளம் கடுமையாக ஏற்பட்ட நேரத்தில் என் கண்ணால் பார்த்தேன். அந்த சைதாப்பேட்டை பாலத்தில் யாருமே நெருங்க முடியாத நேரத்தில் கூட அந்த அமைப்பின் தொண்டர்கள் போய் நின்றதை எங்கள் கண்ணால் கண்டோம். இப்படியெல்லாம் உழைக்கக்கூடிய, இப்படியெல்லாம் தியாகம் செய்யக்கூடிய மனநிலை கொண்ட தொண்டர்கள் ஆயிரக்கணக்கில் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் நேரான வழியை காட்டுங்கள் என்றுதான் இந்த கூட்டங்களின் மூலமெல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சகோதரர்கள். ரெஸ்பான்ஸே இல்லை. எந்த விதத்திலும் இதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவமோ, நாளுக்கு நாள் திமிர்த்தனமான வாதங்கள் அடி வந்து கொண்டேதான் இருக்கிறது. பால்குடி சம்பவத்தை இப்படி பச்சையாக பேச வேண்டிய என்ன நிர்பந்தம் இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே? பால்குடி சம்பவம் என்ன நேற்று முந்தா நேற்று நடந்ததா? 14 நூற்றாண்டுகளாக சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற விஷயம் தானே. ஆனால் சகோதரர்களே, ஒரு விஷயத்தை தெளிவாக நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சுன்னாவினுடைய மகத்துவத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் இன்றைக்கு இந்த வாதத்தினால் அது இழிவடைந்து கொண்டிருக்கிறது என்பது வேறு விஷயம். என்ன காரணங்கள் எல்லாம் இவர்களால் சொல்லப்பட்டு ஹதீஸ்கள் மறுக்கப்படுகிறதோ, என்னென்ன காரணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இந்த ஹதீஸ்கள் மறுக்கப்படுகிறதோ, அது பால்குடி சம்பவமாக இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, பள்ளி குறித்த செய்தியாக இருந்தாலும் சரி, எந்தெந்த செய்திகள் இருக்கிறதோ இதற்கு இவர்கள் என்ன காரணங்களை சொல்லுகிறார்களோ அதே காரணங்களை தான் ஹதீஸ் மறுப்பாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க வேற வித்தியாசமான ஒரே ஒரு காரணம் தான் வித்தியாசப்படுது. என்ன காரணம்? இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க மாட்டார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இவன் என்ன சொல்றான்? யார்? ஹதீஸே வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இதெல்லாம் உங்க தூதர் சொல்லியிருக்க, இது எப்படி ஏத்துக்க முடியும்? அதனால ஹதீஸே வேண்டாம். இந்த இடத்தில் தான் இவர்கள் வித்தியாசப்படுகிறார்களே தவிர மற்றபடி இவர்கள் லாஜிக்காக கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு கேட்கப்பட்டு விட்ட கேள்விகள் தான். இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் இது அத்தனைக்கும் தங்களுடைய தாருதில் அக்ல் அல நக்ல் என்கிற புத்தகத்தில் அப்படியே வருகிறது. இவங்க என்னென்ன காரணங்கள் இன்றைக்கு தோண்டி துளாவி சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ இந்த அத்தனை காரணங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு உருவாகிய ஹவாரிஜிகளாகட்டும், ராஃபிதாக்களாகட்டும், ஷியாக்களாகட்டும், முத்தஸிலாக்களாகட்டும், இவர்கள் எல்லாருமே கேட்ட கேள்விகள் இது. இதுல கொடுமை, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இப்படியெல்லாம் அந்த முத்தஸிலாக்கள் கேட்டதை போலயே கேட்கிறீங்களே, நீங்களும் நவீன முத்தஸிலாக்கள் தான் சொன்னா ஆமா நாங்க அப்படித்தான் போயிட்டே இருக்கிறாங்க. ஏன் முத்தஸிலா வந்தா என்ன தப்பு என்று கேட்கக்கூடிய அளவிற்கு சூழ்நிலை வந்து விட்டது. ஏன்னா முத்தஸிலாக்கள் காலத்தில் இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் என்கிற இமாம் ஒருவர் இருந்தார். அந்த இமாமுடைய சபையில் உள்ளவர்கள் அந்த இமாமுடைய கருத்தை கேட்டுக்கொண்டு குர்ஆன் சுன்னாபடி நடப்பவர்கள் இன்றைக்கு அஹ்லு சுன்னா என்று அறியப்பட்டவர்கள். இவருடைய கருத்தை எல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பகுத்தறிவு பேசி வெளியே சென்றவர்கள் முத்தஸிலாக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் பலதை மறுத்துவிட்டு அந்த சபையை புறக்கணித்தவர்கள் அவர்கள். அதனால் அவர்களுக்கு முத்தஸிலாக்கள் என்று பேர். இதை அப்படியே மாத்தி ஹஸனுல் பஸ்ரியை பேச கேட்க மாட்டேன்னு சொல்லி தான் நாங்க முத்தஸிலாக்க மாறினாங்க. அது கரெக்ட் தான். ஏன்னா நாங்க குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றுவோம், யாரையும் பின்பற்ற மாட்டோம். எவ்வளவு பெரிய கொடுமை சகோதரர்! என்ன இருக்குது அதுல? என்ன விலை? ஒரே ஒரு வரி விஷயம் தான் எத்தனையிலும். ஒன்னே ஒண்ணு, நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்கிற தன்மை மட்டும் உள்ளத்தில் வந்து விட்டால் சகோதரர்களே, இஸ்ரா மேராஜ் பயணம் கூட நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்கிற மனோநிலை மட்டும் நமக்கு வந்து விட்டால், அபாபில் பறவை அசஹிமாவின் படையை அடித்து துவம்சம் செய்தது என்பதை நம்புவதில் நமக்கு பிரச்சனை இருக்காது. நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்கிற தன்மை நமக்கு மட்டும் வந்துவிட்டால், ஒரு எறும்பின் மொழியை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்கிற விஷயத்தை நாம் நம்பிக்கை கொள்வது நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை தோழர்களோடு உரையாடி கொண்டிருக்கும் போது, உங்களுக்கு பின்னாளில் இருந்து ஒரு பாதிப்பு உங்களுக்கு வரும், ஒரு அபாயம் ஒன்று உங்களை நோக்கி வரவிருக்கிறது, அதை நான் சொன்னால் நம்புவீர்களா? யார்கிட்ட கேட்டாங்க இந்த கேள்வி? ரசூலுல்லாஹ் 2 சந்தர்ப்பத்தில் கேட்டிருக்கிறார்கள். முதல் சந்தர்ப்பம் யாரிடத்துல? அபூ லஹப் எல்லாம் இருந்த அந்த சந்தர்ப்பத்தில் ஒட்டுமொத்த குஃபார்களையும் கூட்டி வைத்து ரசூலுல்லாஹ் பொது அழைப்பு கொடுக்கும் போது சொன்னார்கள், உங்களை ஒரு பெரும் படை தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? என்ன சொன்னாங்க அவங்க? ஈமானே இல்லாதவன், இஸ்லாத்துக்கே வராதவன் சொன்னா ஆமாம் நம்புவோம். ஈமானும் இஸ்லாமும் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நம்முடைய மக்கள் இன்றைக்கு நம்புவதில் அவர்களுக்கு பிரச்சனை. இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் தோழர்களிடத்தில் கேட்டபோது தோழர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதையெல்லாம் விட பெரிய விஷயம் ஒன்றை நாங்கள் நம்புகிறோம். என்னது? வானத்திலிருந்து உங்களுக்கு வஹி வருதுங்கிறீங்களா? அதை எங்க கண்ணால் பார்த்தோமா? வானத்திலிருந்து அப்படிதானங்க திடீரென்று ஒரு வசனத்தை ஓதி காட்டுவார்கள், இதை எனக்கு ஜிப்ரீல் கொண்டு வந்து கொடுத்தார், அல்லாஹ் எனக்கு இதை அனுப்பி தந்தான், அல்லாஹ் இதை எனக்கு இறக்கி தந்தான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டக்கூடிய வசனங்களை கேட்டு நம்பிக்கை கொண்டு நடைமுறைப்படுத்துவது என்பது வேறு. ஆனா அந்த வசனம் உங்களுக்கு வானத்திலிருந்து இறங்குகிறது என்று நீங்கள் சொல்லுவதையே நாங்கள் நம்புகிறோமே, எங்களுக்கு இதை நம்புறதுல எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னார். இதுதான் ஈமான். இந்த ஈமானின்படி இன்றைக்கு மக்களுக்கு வழிகாட்டாத அதன் விளைவுதான் சகோதரர்களே, நாளுக்கு நாள் மக்கள் வழிகேட்டை நோக்கியே போய் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் இன்றைக்கு இந்த கந்தூரி இவ்வளவு எதிர்ப்பு பிரச்சாரங்கள், இவ்வளவு சிந்தனை துளிகள், இவ்வளவு விழிப்புணர்வு கூட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டதற்கு பிறகும் அவர்கள் ஏன் பிடிவாதமாக இருக்கிறார்கள் என்றால், அங்கேயும் அந்த ஈமான் என்கிற விஷயத்தில் தான் அவர்களுக்கு பிரச்சனை. அதை எப்படி நம்ம விட்டுக் கொடுக்க முடியும்? அது எப்படி நம்முடைய பாரம்பரியத்தை நம்ம விட்டுக் கொடுக்க முடியும்? அது எப்படி நம்முடைய பரம்பரை சிறப்பை நம்ம விட்டுக் கொடுக்க முடியும் என்று அவர் அதனால் எவ்வளவு அனாச்சாரங்கள் நடந்தாலும் பரவாயில்லை. அட, நீங்கள் தர்காவிலும் கந்தூரியை கொண்டாடுவதனால் ஆண் பெண் கலப்பு நடக்கிறதே, அது எவ்வளவு ஒரு பாரதூரமான விஷயம், இஸ்லாத்தினுடைய ஒரு புனிதமான ஒரு ஒழுக்கமே அங்கு கேள்விக்குறியாக்கப்படுகிறது என்று சொன்னாலும் அதை இவர்கள் இன்றைக்கு கண்டுகொள்ளாமல் தான் இருக்கிறார்கள். அதையும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். எங்கெல்லாம் தக்லீதினுடைய வாசல் திறந்து விடப்படுகிறதோ, எங்கெல்லாம் ஈமானுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒரு சில தனிநபர்களுடைய சிந்தனைக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு, அல்லது மூதாதையர்களுடைய வழிமுறைகள் தான் முக்கியம் என்று கருதப்பட்டு அங்கே ஈமானுக்கு இடமில்லாமல் இருக்கிறதோ, அங்கே நிச்சயம் அனாச்சாரங்கள் நுழையும், அங்கே நிச்சயம் பாவங்களான காரியங்கள் நுழையும். இதோ அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், அவர்கள் மானக்கேடான ஒரு காரியத்தை செய்து விட்டால், காலு, அவர்கள் சொல்லுவார்கள், வஜத்னா அலைஹா ஆபாஅனா, எங்களுடைய மூதாதையர்களை, எங்களுடைய பெற்றோர்களை, எங்களுடைய பெற்றோருக்கு பெற்றோர்களை நாங்கள் இப்படித்தான் கண்டோம் என்று சொல்லுவார்கள். அதனாலதான் உங்களுக்கு அது பெருசா தெரியல. கந்தூரி என்று நீங்கள் போட்டு ஊர்ல இருக்கிற மக்களை எல்லாம் நீங்கள் ஒன்றாக கூட்டி ஆணையும் பெண்ணையும் ஒரே இடத்தில் நீங்கள் கலக்க வைக்கிறீர்களே, ஒரே இடத்தில் சங்கமிக்க வைக்கிறீர்களே, அது அவர்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே தெரியாது. இதை நம்ம கேட்டோம்னா உடனே எங்க கொண்டு போயிருவாங்க? காபத்துல்லாவிலே ஆணும் பெண்ணும் ஒன்றாக தவாப் செய்யவில்லையா? எதோட கொண்டு போய் முடிச்சு போடுறான். வாங்க.